ஸோ நண்பா இன்றைக்கி நான் வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன்னா ஸ்வீட்னா மைசூர் பாக் சூப்பராகும். எண்ணெய் இல்லை, நெய் இல்லாமல், நெய் விட்டு லாஸ்ட்டாக போடுவேன். இப்போ எண்ணெயில் என்ன பண்ணுவேன், சூப்பராக சாஃப்ட்டாக நான் பண்ண பாருங்கள். மைசூர் பாக் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. ஸோ இது வந்து நான் இது பண்ணிக்கிறேன், சலாட் பண்ணிக்கிறேன். சலாட் பண்ணது நல்லாயிருக்கும் பாருங்கள். எவ்வளோ இது வருது மேலே. ஸோ நண்பா இதில் வந்து 250 கிராம் போட்டிருக்கேன். ஸோ 250 கிராம் போட்டால் இதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் நீங்கள் ஒரு 300 ml ஆயில் ஊற்றிங்க, ரீஃபைண்ட் ஆயில் அது மாதிரி ஊற்றிங்க. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை. ஸோ ஆயில் ஊற்றியாச்சு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் நண்பா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 250 இது ஊற்றிங்கன்னா கடலை மாவு. ஸோ அதுக்கு மேலே நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் இல்லாட்டி விஸ்க் இருந்தாலும் விஸ்கில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் மைசூர் பாக்கு. இந்த பாருங்கள் அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆயில் ஊற்றிட்டு ஏதோ உந்து கிடக்கு. ஸோ இது முடிஞ்சிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணோம். நல்லா உடச்சி விட்டுனா பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். நல்லா சூடாக இருக்குது. சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரை நல்லா ஒரு கம்பி மத்தம் வரணும். கம்பி ஸோ ரொம்ப நல்லா அதாவது சர்க்கரை பாவு ரெடி ஆகிட்டு ஒரு கம்பி இதில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த கடலை மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா கொதிக்கணும். ஸோ நண்பா நல்லா கொதிச்சுட்டு, ஸோ நண்பா நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ அப்படி ஊற்றிடும் தான். நண்பா ஒரு கம்மி மொத்தம் வந்துருச்சு. கலர் பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி பொங்கிடுச்சாலே உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய பிடிச்சிடும். ஸ்லோ பண்ணிக்கங்க, ஸ்லிம்மில் வச்சுங்க. இதான் மெத்தடு. ஒரு இதில் வரும்போது நீங்கள் இது மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் இல்லாட்டி நெய் இதை போட்டுக்கலாம். நான் நெய் இல்லாமல் பண்ணுறேன். ஸோ சூப்பராக இருக்கும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் இருக்குது எண்ணெய் கொஞ்சம் நல்லா வடிகட்டணும். பாருங்கள் பாருங்கள் பாருங்க பிடிக்குது, விட்டால் பிடிச்சிடும். ஸோ தனியாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிட்ருக்கும் வேறு லெவலாக இருக்கும். ஸோ வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். கண்டினியூ பண்ணணும், வச்சுட்டு தான் பண்ணணும். அதெல்லாம் இதாகிடும். இது நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக கம்மியாக இருக்கும். லைட்டாக நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அது வந்து எண்ணெய் நான் ஊற்றலை, எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நல்லாயிருக்கு. ஸோ ஸ்லோ பண்ணிவிட்டு பச்சை வாடை போட முடியும். நல்லா இது பண்ணணும். எண்ணெய் ஜாஸ்தியாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. பார்த்தீங்களா, இதில் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. நீங்கள் எண்ணெய் மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ எனக்கு பச்சை வடை போட நல்லா தெரியுது. இப்போ வாசம் வருது, பச்சை வடை வந்து போகல. ஸோ இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் வெரி ஈஸி தான் அது. மைசூர் பாக்கு ரொம்ப கஷ்டம் முடியாது. சூப்பராக சாப்பிட்றதுக்கும் நம்ம வேறு லெவலாக இருக்கும். சூப்பர்.
ஸோ இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் கண்டினியூ. ஸோ ரொம்ப தெரிக்குது பாருங்கள். எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கோம், பிரச்சனை இல்லை. உருகுது பாருங்கள். இந்த எண்ணெயில் தான் நல்லா வாங்கும். ஸோ எண்ணெய் நான் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஊற்றல. இந்த எண்ணெயிலேயே நீங்கள் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றணும், பிரச்சனை இருக்குது, நல்லாயிருக்கும். இல்லை லைட்டாக நீங்கள் ஸ்லிம்மில் வச்சுட்டு பிரச்சனை ஒன்றும் அடி பிடிக்காது. ஸோ அந்த எண்ணெயிலே வேகணும். கை வலிக்குது நம்மளுக்கு, ஸ்பூன் சின்னதாக இருக்கான்றதுக்கு கொஞ்சம் இல்லை. ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், டிஸ்பிளேலையும் போடுவேன் நம்ம என்னென்ன ஆப்ஷன் சொல்லி. ஸோ கண்டினியூ பாருங்கள். ஏன் வியூஸே வர மாட்டேது, என்னாச்சுன்னு தெரியல. நீங்களாம் பார்க்க தான் எனக்கு வியூஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். 2-3 வீடியோ போட்டேன், பெரிய வீடியோலாம், சூப்பர் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ எம்டி பிரியாணி போட்டிருக்கேன், குஸ்கா, எதுவுமே வியூஸ் வரல நண்பா. ஸோ கண்டினியூ அதை ஷேர் பண்ணுங்கள், பார்க்குறவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், மோட்டிவாக இருக்கும். ஸோ நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. பாருங்கள் ஆயிலே ஊற்றல, இந்த ஆயிலே பாருங்கள் நிறையா இருக்குது. நீங்களே இதே மாதிரி ஆயில் உருவ தான் அந்த டேஸ்ட்டு வரும். ஸோ ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ இதை அப்படியே ஏற்றிடணும் தான், தட்டில் போட்டுறோம்னா. தட்டில் போடும்போது என்றைக்குமே அது கீழே தட்டு உங்களுக்கு எதாவது வேலை எதுவும் இருந்தால் ஓகே. ஸோ என்கிட்ட தட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிங்க, மேலே இந்த மாதிரி தடவி விட்டுங்க. அப்போ கீழே விட்டு அது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு டேப் பண்ணும்போது. இதே ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிடணும் தான் நம்ம. அவ்வளோதான், டேப் பண்ணிடுறது. அப்புறம் மைசூர் பாக்கு ரெடி. ரொம்ப சிம்பிளான நண்பா, அவ்வளோ பெரிய வேலைலாம் கிடையாது. சும்மா இல்லை, அப்படியே கிண்டணும். இதே ஸோ கையால் போட்டுலாம் சூடாக இருக்கும். ஸோ இதை பண்ணிடலாம். பக்கா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே லைனை போட்டுடலாம் தான். ஸோ என்கிட்ட அந்த மாதிரி இது இல்லை. ஏன்னா காஞ்சிருச்சுன்னா இது பண்ண முடியாது அப்புறம். ஸோ இப்போயே நீங்கள் கட் பண்ணிக்கணும் சூடாக இருக்கும்போது. சவுதியோட மைசூர் பாக், இது சவுதி மைசூர் பாக். ஓகே நண்பா பாருங்க. கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். ஃபேன் காற்றுல வச்சா தான் நண்பா நல்லா காஞ்சிரும். ஃபேன் காற்றுல வச்சா நல்லா காஞ்சிரும். ஸோ இதான் நண்பா, இதுதான் சவுதியோட மைசூர் பாக் நண்பா. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன்பா. இது கொஞ்சம் நல்லா காயணும். ஒரு 10 நிமிஷத்தில் ஃபேனில் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும். 10 இல்லாட்டி 6 மணி நேரம். ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு மைசூர் பாக். ஸோ
செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இந்த பாக்ஸில் வைக்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி என் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக தெரியுங்க. சூப்பராக இருக்கும் நண்பா. பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. பிறகு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ இதுதான் நெய் இல்லாத மைசூர் பாக் வேறு லெவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. சூடாக இருக்கும்போது கட் பண்ணி வச்சுருந்தோம். லைட்டாக சூடாக இருக்குது. ஓகே இது பாருங்கள் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுட்டேன் சைஸில். ஸோ இது டெஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். அவ்வளோ நண்பா பேக் பண்ணியாச்சு. மைசூர் பாக் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். ஸோ நண்பா மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்கணும். சூப்பராக இருக்கும்பா. நல்லா கொஞ்சம் ஹார்டாக ஆகிடுச்சு. மைசூர் பாக் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக் ஒன்று போடுங்க. அந்த வாடையே தெரியுது. சூப்பராக இருக்கும் நண்பா. வேறு லெவலாக இருக்கா.